அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே மெய்யான தெய்வம், நித்திய ஜீவன் என்று எடுத்து சொல்கிறது. இயேசு கிறிஸ்து நேற்று ஒன்றுமே மாறாதவராய் இருக்கிறார் என்று சத்தியம் சாட்சி கொடுக்கிறது. இந்த நல்ல தெய்வத்தை எங்கெல்லாம் கூப்பிடுறாங்களோ, யாரெல்லாம் இயேசுவே வாருங்கள் சொல்லி அழைக்கிறார்களோ, இருவர் ஒருவர் ஒருமனப்பட்டா அவங்க நடுவில் வந்துருவேன்னு சொல்லி ஆண்டவன் சொல்லியிருக்கிறார். நிச்சயமா இங்க இயேசு இருக்கிறார். நாம் இயேசுங்களை பார்க்கலாம். உணர்வின் அடிப்படை தான் இயேசு. உணர்வின் அடிப்படையில இருக்கிறார் என்ற நம்பிக்கை யார் உள்ளத்தில் பெருகுகிறதோ நிச்சயமாய் அவர்கள் பெருமையாய் போகவே மாட்டாங்க. நாம் இயேசுகளை பார்க்கலாம். நான் ரொம்ப சீக்கிரமா முடிச்சிடுறேன், ரொம்ப வேகமா முடிச்சிடுறேன். முதல்ல ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். அன்னைக்கு இயேசு பிறந்தார் என்று சொல்லி நினைக்கிற நிகழ்வுல ஒரு நல்ல ஒரு வசனம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 2வது வார்த்தை ஒரு நல்ல ஒரு வார்த்தையை சொல்கிறது. யூதனுக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கில் அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணித்துக் கொள்ள வந்தோம் என்றார்கள். வானத்தை ஆராய்ச்சி செய்கிற வானசாஸ்திரிகள், கிரகங்களையும் கோள்களையும் வைத்து ஆராய்ச்சி செய்கிறவர்கள். கிழக்கு அரபு தேச பகுதியில, ஏசியா மேற்குடைய கிழக்கு, இந்தியாவுடைய கிழக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அரபு தேசங்கள் தான். இந்த அரபு தேசத்துல மஸ்கட் பகுதியில வானசாஸ்திரியை ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. பார்த்தா ஒரு நட்சத்திரம் மாத்திரம் பளிச்சுன்னு தெரியுது. ஏன் இந்த நட்சத்திரம் தோன்றுகிறது, தோன்ற வேண்டிய அவசியம் என்னன்னு சொல்லிட்டு தாங்கள் கற்ற அத்தனை சாஸ்திர புஸ்தகங்களை அவர்கள் பிரித்து பார்க்கிற பொழுது ஒன்றை தெரிந்து கொள்ளுகிறார்கள். இந்த நட்சத்திரம் தோன்றுகிற காலத்துல தான் யூதயாவிலே பெத்லகேமிலே யூதருக்கு ராஜா ஒருத்தர் பிறக்கிறாரு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டாங்க. ரொம்ப ஆச்சரியம் அவங்களுக்கு. ஒரு மனுஷன் பிறக்கிறாரு, இயற்கையை வெளிப்படுத்தி காட்டுதுன்னா அவர் எவ்வளவு பெரிய ஆளா இருப்பாரு. ஒரு நிமிஷம் ரிக்வஸ்ட், எல்லாருக்கும் ஒரு ரிக்வஸ்ட், கொஞ்சம் கவனமாக கவனிங்க. செல்ஃபோன்லாம் கொஞ்சம் சைலண்ட்ல போடுங்க. முக்கியமான நேரம், உங்கள் வாழ்க்கையை மாற்றும், உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும் இந்த நேரம். தயவுசெய்து யாரும் ஒருத்தர் பக்கத்தில் பேச வேணாம். நீங்கள் முடிஞ்சிட்டப்பறமா நீங்கள் பேசுங்க. தயவுசெய்து உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க போகிறோம். உங்கள் பிரச்சனை ரொம்ப முக்கியம். அது வியாதியாக இருந்தாலும், பிலிஸ்டி கட்டாக இருந்தாலும், எதுனாலும் கர்த்தருடைய வார்த்தையை அவர் பேசுகிறது. தயவுசெய்து கவனமாக சைலண்ட்ல போடுங்க. சுவிட்ச் ஆஃப் பண்ணுங்க, இல்லை அவங்க சைலண்ட்ல போடுங்க. தயவுசெய்து ஒத்துழைப்பு கேட்டுக்கொள்ளுங்க. நன்றி. அல்லேலூயா. ஒரு பாட்டு, ஒரே ஒரு டான்ஸ் மாத்திரம், நம்ம ஒரு சின்ன ஒரு பாட்டை கேட்டு அதே போலவா அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்ல ஒரு கிருபை என்று உள்ளது. ஆமென். எல்லாருக்கும் நம்ம தெரிஞ்ச பாடலாம், எல்லாம் உற்சாகமா கரங்களை தட்டி பாடுவோம். உனக்கொருவர் இருக்கின்றார், உன்னை விசாரிக்க துடிக்கின்றார், உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார், உன்னை உள்ள கைகளில் வரைந்திருக்கிறார். உனக்கொருவர் இருக்கின்றார், உன்னை விசாரிக்க துடிக்கின்றார், உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார், நம்மை உள்ள கைகளில் வரைந்திருக்கிறார், நம்மை உள்ள கைகளில் வரைந்திருக்கிறார். சாதிக்கான மறந்திட்டாலும் மறந்திடாதவர், ஜோதிகளின் பிதாவாம் இயேசுவானவர், சாதிக்கான மறந்திட்டாலும் மறந்திடாதவர், ஜோதிகளின் பிதாவாம் இயேசுவானவர். சூழ்நிலைகள் மாறினாலும் இயேசு உன்னை மறப்பதில்லை, சூழ்நிலைகள் மாறினாலும் இயேசு உன்னை மறப்பதில்லை, சிலுவையில் ஜீவன் விடும் நேரத்திலும் வெறுக்கவில்லை. உனக்கொருவர் இருக்கின்றார், உன்னை விசாரிக்க துடிக்கின்றார், உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார், உன்னை உள்ள கைகளில் வரைந்திருக்கிறார், உன்னை உள்ள கைகளில் வரைந்திருக்கிறார். ஆகாதவன் என்று உன்னை யார் தள்ளினாலும் ஆபிரகாமின் தேவன் உன்னை தள்ளிடுவாரோ, ஆகாதவன் என்று உன்னை யார் தள்ளினாலும் ஆபிரகாமின் தேவன் உன்னை தள்ளிடுவாரோ, தஞ்சம் என்று வருபவரை தள்ளாத நேசரவர், தஞ்சம் என்று வருபவரை
நேசிக்கிறார். உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார். உன்னை உள்ள கைகளில் வரைந்திருக்கிறார். உன்னை உள்ள கைகளில் வரைந்திருக்கிறார். கஷ்டப்படும் போது நமக்கு உதவுவாரில்லை, கடன்பட்ட போது அது தீர்ப்பவர் இல்லை. கஷ்டப்படும் போது நமக்கு உதவுவாரில்லை, கடன்பட்ட போது அதை தீர்ப்பவர் இல்லை. இஷ்டப்பட்ட தெய்வத்தை எல்லாம் கும்பிட்டு பார்த்தாச்சு, நம்ம கஷ்டங்களை தீர்க்க அவை முன் வரவில்லை. உலகத்தில் தெய்வங்கள் உண்டு என்று சொல்வதெல்லாம் சும்மாங்க, இயேசு கிறிஸ்து ஒருவரே மெய்யான தெய்வமுங்க. ஜனங்களின் பாவம் நீக்கி ரசிக்க வந்த தெய்வமுங்க. உனக்கொருவர் இருக்கின்றார், உன்னை விசாரிக்க தூண்டுகின்றார். உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார். உன்னை உள்ள கைகளில் வரைந்திருக்கிறார். உனக்கொருவர் இருக்கின்றார், உன்னை விசாரிக்க தூண்டுகின்றார். உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார். உன்னை உள்ள கைகளில் வரைந்திருக்கிறார். உன்னை உள்ள கைகளில் வரைந்திருக்கிறார். இரண்டாவது வார்த்தை இப்படியாய் சாட்சி கொடுக்கிறது. யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள் என்று ஒரு வார்த்தை அந்த பகுதியில். என்னன்னா, வானத்தை ஆராய்ச்சி செய்கிற வான சாஸ்திரிகள் அவர்கள், கிரகங்களின் கோள்களை வைத்து காலங்களை தீர்மானிக்கிறவர்கள். அவர்கள் அச்சல் வானத்தை ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆராய்ச்சி செய்கிறவர்கள் ஒரு நட்சத்திரம் நம்பிக்க வைக்கிறாங்க, மனுஷனும் தோன்றுது. இந்த நட்சத்திரம் தோன்ற வேண்டிய அவசியம் என்ன என்று சொல்லி ஆராய்ச்சி செய்த ஆராய்ச்சியாளர் ஞானிகள், நல்ல கல்விமான்கள், அவர்கள் தாங்கள் கற்ற அந்த சாஸ்திரங்களை பார்க்கிற பொழுது ஒன்றை தெரிந்து கொள்ளுகிறார்கள். இந்த நட்சத்திரம் தோன்றுகிற காலத்துலதான் யூதயாவிலே பெத்லகேமிலே யூதருக்கு ராஜா ஒருத்தர் பிறந்திருக்கிறார் சொல்லி அறிவிக்கிறாங்க. ரொம்ப ஆச்சரியம் அவங்களுக்கு. ஒரு மனுஷன் பிறக்கிறார், இயற்கை வெளிப்படுத்தி காட்டுதுன்னா அவர் எவ்வளவு பெரிய ஆளா இருப்பாரு, அவர் நிச்சயமா போய் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பிரயாணம் ஆகுது. இந்த நட்சத்திரம் பாதை காட்டுகிறது. பிரயாணப்பட்டு வர்றாங்க. மண்டையில செட் ஆகி போச்சு. என்னன்னா, ராஜாவை பார்க்க போறோம், ஒரு அமைச்சர்களை பார்க்கலாம், ராஜாவை பார்க்க போறோம், செட் ஆகி போச்சு. இப்ப ராஜா என்ன இருப்பாரு பிறந்தாருன்னா அரண்மனையில தானே. அரண்மனைக்கு நேரா போயிட்டாங்க. அன்னைக்கு ஏரோது ஆட்சி செய்து கொண்டு இருக்கிற காலம். நேரா போய் ராஜா கிட்ட போய் ஏரோது ராஜா கிட்ட கேட்கிறாங்க, யூதருக்கு ராஜா ஒருத்தர் பிறந்திருக்கிறாரு, அவர் எங்கன்னு சொல்லிட்டு அவன் ஆடிட்டான், அவன் கலக்கம் அடைந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு சின்ன குழந்தைய கூப்பிட்டு கேட்டா கூட சொல்லும், போக பாஸ்டர் என்னெல்லாம் பண்ணாதீங்க. வரலாறு பூகோளமா என்ன கத்துக் கொடுக்குதுன்னா, ஒரு ராஜாவுக்கு புள்ள பிறந்தா ராஜகுமாரன் தான் சொல்லுவாங்க. ஒரு ராஜாவுக்கு புள்ள பிறந்தா ஒரு இளவரசன் பிறந்திருக்கிறார் சொல்லணும். ஆனா இயேசு மாத்திரம் பிறக்கும் பொழுதே ராஜா என்று அந்த ஞானிகள் சொல்லியிருக்கிறார். பிறக்கும் பொழுதே ராஜாவா பிறந்தவர் அவரு. அந்த ராஜாவே ஆடிட்டோம், அவருக்கு கலக்கமாய் போச்சு. அதன் பிறகு நிறைய நிகழ்வுகள் கடந்திருக்கிறது. இயேசு ராஜா இன்னைக்கு நிறைய பேர் இயேசு எப்படி பார்க்கறாங்க தெரியுங்களா? குழந்தையா பார்ப்பாங்க. பார்த்துக்கிறீங்களா? குழந்தைய கூட்டு போய் தொட்டில வச்சு தாளாட்டுற மாதிரி இப்படி எல்லாம் பார்ப்பாங்க. மனிதவர்கள் அந்த ஞானிகள் அப்படி பார்க்கல, ஒரு ராஜாவை பார்க்க போறேன்னு சொல்லி வந்தாங்க. ராமேஸ்வரம்ல பார்க்கலாம். ராஜாவை பார்க்க வந்தா ராஜா யாரையும் வெறுமையை அனுப்பவே மாட்டார். ஒரு ராமேஸ்வரம்ல பார்க்கலாம். உலகத்துல ஒரு நல்ல ஒரு தலைவரையோ ஒரு நல்ல ஒரு ராஜாவை அனுபவிக்கிற யாரையாச்சும் போய் பார்க்க போனா நிச்சயமா வெறுமையா வரமாட்டோம். நம்ம ஒரு விண்ணப்பத்தோட போவோம். அந்த விண்ணப்பத்தை அந்த தலைவரோ அந்த ராஜாவோ அங்கீகரித்துக் கொண்டார்கள் என்கிற சந்தோஷத்தோட நம்ம திரும்பி வருவோம். ராமேஸ்வரம்ல பார்க்கலாம். அப்படிதான் ராஜாவை பார்க்க போறேன், என் கண்ணீரை மாற்றுகிறேன், என் கவலைகளை திருக்கிறேன், என் பிரச்சனை போராட்டங்களை அடியோடு தூக்கி எறிகிற அற்புதமான ராஜாவை பார்க்க போறேன் என்கிற உணர்வோடு யாரெல்லாம் கடந்து வருகிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில இந்த ராஜாவின் சமூகம் ஒரு பெரிய விடுதலை கொடுக்கும். ஹல்லேலூயா. நம்புங்க, நம்புங்க. 2025 ஆண்டை முடிக்க போறீங்க இல்லையா? இன்னும் சில நாட்கள் தான் உங்க வாழ்க்கையில ஒரு புதிய ஆண்டுக்குள்ள நீங்க பிரவேசிக்க போறீங்க. இந்த வருஷத்தை நீங்க எப்படி ஆரம்பிச்சீங்க
போனீங்கன்றதுலாம் எனக்கு தெரியாது, உங்களுக்கு தான் தெரியும். நீங்க கடந்து வந்த இந்த பயணம் எப்படி இருந்ததுன்னு உங்களுக்கு தான் தெரியும். இப்படி சொன்னா விளக்கும். உங்களுடைய வயிற்று வலியும் உங்களுடைய தலைவலியும் நீங்க அனுபவித்த அத்தனை வேதனைகளும் உங்களுக்கு தான் தெரியும். சில நிறைய கற்பனைகளோடு வருஷத்தை ஆரம்பிச்சிருப்பாங்க. அதெல்லாம் நடந்ததா, அதெல்லாம் முடிச்சுதான்னு பார்த்தா நிச்சயமாக ஜீரோவா தான் இருக்கும். பரவாயில்ல. ஆனா நீங்க எந்த நிலவரத்துல வந்திருக்கிறீங்கன்னா எனக்கு தெரியாது, எந்த சூழ்நிலையில நீங்க வந்திருக்கிறீங்கன்னு தெரியாது. ஆனா ஒரு நிச்சயம், இந்த வருஷத்தின் கடைசி நாட்கள் உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதத்தின் நாட்களாய் நீங்கள் எண்ணுகிற எண்ணங்கள் உங்கள் இயக்கங்களை எல்லாம் நிறைவேற்றுகிற நாட்களாய் இன்னைக்கு இந்த ராஜா உங்களை நிச்சயமா ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஒருவேளை பலவீனத்தோடு வந்திருந்தாலும் சொல்றேன், இங்கிருந்து போகும்போது சும்மா போக மாட்டீங்க. ராஜாவின் சமூகத்தில் இருக்கிற அந்த சுகத்தை அனுபவிச்சுட்டு தான் போறீங்க. ராமேன் சொல்றாங்களா? அல்லேலூயா. ராஜா பிறக்கும் பொழுது அவர் ராஜாவா? பிறக்கும் பொழுது மாத்திரம் ராஜா இல்ல, இப்ப ஊழியத்துல பயணப்படுறாரு. ஊழியத்துல அவர் கடந்து வர்றாரு, ஊழியம் செய்ய வராரு. வயசாகி 30 வயசாகி போச்சு. ஊழியத்துல வரும் பொழுது அவரை ஒருத்தர் சொல்றார், நாத்தான்வேல் சொல்லிட்டு ஒருத்தர் சொல்றாரு. யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 49வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, வாசிக்க. அதற்கு நாத்தான்வேல், ரபி, தேவனுடைய குமாரன், நீர் இஸ்ரவேலின் ராஜா என்றார். நீ யாரு? இஸ்ரவேலின் ராஜா. ஊழியத்தை ஆரம்பிக்கிற துவக்குகிற பிறக்கும் பொழுது ராஜா, ஊழியத்தை துவக்க பொழுதா இயேசு ராஜா தான். வராமே சொல்ல பார்க்கலாம். இப்ப ஊழியத்தை துவக்கிறாரு, ஊழியத்தை பயணப்படுறாரு. அன்னைக்கு எருசலேம்ல இந்த ரோமானிய பேரரசினுடைய கொடுங்கோல் ஆட்சி நடக்குறாங்க. கொடுங்கோல் ஆட்சி. அந்த ஆட்சியில சிறைபிடிக்கப்பட்டு ரொம்ப வேதனையோடு அன்னைக்கு அந்த மக்கள் தத்தளித்துக் கொண்டு இருக்கிறாங்க. எங்களுக்கு ஒரு ராஜா பிறக்க மாட்டாரா, எங்களுக்கு ஒரு ரட்சகர் வர மாட்டாரான்னு சொல்லி ஏங்கி தவிர்த்துக்கிட்டு இருக்கிற நாட்கள்ல இயேசு வர்றாரு. எது மேல தெரியுமா வர்றாரு? கழுத மேல வர்றாருங்க. இயேசு கழுத மேல வர்றாரு. கழுத மேல வந்தா பைபிள் சொல்லுது, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 4வது வார்த்தை சாட்சி சொல்கிறது. இதோ உன் ராஜா சாந்த குணம் உள்ளவராய் கழுதை மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருகிறார் என்று சீயோன் குமாரத்தி சொல்லுங்கள். பாருங்க, ஒரு ராஜா வராருங்க. ராஜா எதுல வராரு? கழுத மேல வராரா? பாக்குறாங்க ஜனங்களுக்கு அவர் கழுத மேல வரதெல்லாம் தெரியல. ஆனால் வருகிறவர் ராஜா என்பதை அறிந்து கொள்கிறார்கள். அல்லேலூயா. எங்கள் கஷ்டங்களை, எங்கள் கண்ணீரை, எங்கள் பிரச்சனைகளை, போராட்டங்களை மாற்றுகிற ஒரு ராஜா வருகிறார் என்று அந்த ராஜாவை எப்படி கனப்படுத்துறாங்க தெரியுங்களா? அப்பெல்லாம் ஒரு பெரிய பழக்கம் இருந்துச்சு. என்னன்னா, வஸ்திரங்களை தரையில் விரிச்சு மரக்கிளைகள் எல்லாம் வெட்டி போட்டு ராஜா வாழ்க, ராஜா வாழ்க, ரட்சகர் வாழ்கன்னு சொல்லுவாங்க. அப்படி அந்த ராஜாவை கனப்படுத்தி இருக்கிறார். ராமன் சொல்லுவாங்களா? அல்லேலூயா. பிறக்கும் பொழுது ராஜா, ஊழியத்தை ஆரம்பிக்கும் பொழுது ராஜா, இப்ப பயணத்தில் இருக்கிறார் இயேசு. பயணத்திலே ராஜா தான். ராமன் சொல்லுவாங்களா? இப்போ இயேசு கிறிஸ்துவை கொண்டு வந்து பிலாத்து கிட்ட நிறுத்திட்டாங்க. பிலாத்து கிட்ட நிறுத்தினதுக்கு அப்புறம் பைபிள் சொல்லுது, பிலாத்து கேட்கிறாங்க அவரை பார்த்து, ஏய் நீ ராஜாவா? அல்லேலூயா. நீ ராஜாவான்னு சொல்லிட்டு பிலாத்து கேட்கிறாரு பாருங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 37வது வசனத்துல என்ன கேட்கிறாரு பாருங்க, வாசிங்க. அப்பொழுது பிலாத்து அவரை நோக்கி, அப்படியானால் நீ ராஜாவோ என்றார். இயேசு பிரதி உத்தரமாக, நீ சொல்லுகிறபடி நான் ராஜா தான். ராமன் சொல்லுவாங்களா? இயேசு சொல்றாரு, ஏய் நீ சொல்றபடி நான் ராஜா தான். ராமன் சொல்ல பார்க்கலாம். உடனே என்ன பண்ணிட்டாங்க? சிலுவையில போடுறாங்க. சிலுவையில போட்டதுக்கு அப்புறம் சத்தியம் சாட்சி கொடுக்கிறது. யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 19வது வசனம் சாட்சி கொடுக்குது. என்ன சொல்லுகிறது? ஒரு மேல் விலாசத்தை எழுதி சிலுவையின் மேல் போடுவித்தான். அதில் நசரேயனாகிய இயேசு யூதருடைய ராஜா. ஒரு ஆமென் சொல்ல பார்க்கலாம். தன்னுடைய ஓட்டத்தை முடிக்க போறாங்க. ஓட்டத்தை முடிக்க போற மரணத்தின் கடைசி நிமிஷத்துல கல்வாரி சிலுவையில தொங்கிட்டு இருக்கிற பொழுது அவருக்கு கொடுக்கப்பட்ட விலாசம் இயேசு யூதருடைய ராஜா. ஒரு ஆமென் சொல்ல பார்க்கலாம். அல்லேலூயா. பிறக்கும் பொழுது ராஜா, ஊழியத்தை ஆரம்பிக்கும் பொழுது ராஜா, பயணத்திலே ராஜா, தற்சீவனை முடிக்கும் பொழுது ராஜாவாகவே இயேசு முடித்தார். அல்லேலூயா. ராஜாவாகவே இயேசு வரப்போகிறார். ராமன் சொல்லுவாங்களா? அல்லேலூயா. ஒரு ராஜா பிறந்தா ஒரு சம்பவம் நடக்கும் இல்லையா? ஒரு மன்னர் பிறக்கிறாருன்னு சொன்னா ஏதாச்சும் ஒரு இடத்துல ஒரு அசைவு உண்டாகணும். இந்த ராஜா பிறந்ததுனால என்ன அசைவு உண்டாச்சு தெரியுமா? இந்த ராஜா பிறந்ததுனால
என்ன சம்பவம் உண்டாச்சு தெரியுமா? உலக சரித்திரத்தையே இரண்டாக பிரிச்சுட்டார் ராஜா. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் என்று உலக சரித்திரத்தை இரண்டாக பிரித்த ஒரே ராஜா இயேசு ராஜா அவர் மாத்திரம்தான். ஹல்லேலூயா. உலக சரித்திரமே இரண்டாக பிரிக்கப்பட்டிருந்த ராஜா பிறந்தனால ஆமென் சொல்ல பார்க்கலாம். இயேசு பையனா கிடையாது, கட்டுக்கதையெல்லாம் கிடையாது. இது உண்மை, இது சரித்திரம். ஒரு ஆமென் சொல்ல பார்க்கலாம். உலகம் அதை ஏற்றுக்கொண்டு இருக்கிறது. ஒரு ஆமென் சொல்ல பார்க்கலாம். உலக சரித்திரத்தை மாத்திரம் கிடையாது. எந்த மனுஷன் இயேசு பிறக்கணும்னு விரும்புறானோ, இயேசு உள்ளத்துல வரணும் விரும்புறானோ, அவன் வாழ்வின் சரித்திரத்தை கூட இந்த ராஜா கிட்ட மாத்திடுவார். ஒரு ஆமென் சொல்ல பார்க்கலாம். இயேசுவுக்கு முன் இயேசுவுக்கு பின் அவனுடைய வாழ்க்கை எப்படி சொல்லிட்டு மாத்திடுவார். உலகமே பிரமித்து பார்க்கிறது. எத்தனையோ பேருங்க, எத்தனை போலீஸ் அதிகாரிகளால திருத்த முடியாது எத்தனை பேர், குடும்பத்துல திருத்த முடியாது எத்தனை பேர், கண்ணி தெளிச்சு விட்டாங்க எத்தனையோ பேர், நாட்டம் எடுத்து எத்தனையோ பேர் வாழ்வ முடிச்சு கொண்டு பயணப்பட்ட எத்தனையோ பேர் இந்த ராஜா மாத்தி இப்படி சொன்னா விளக்கம். அவங்க தலையெடுத்த எல்லாம் மாத்தி இன்னைக்கு ஆசீர்வாதமா இந்த பூமியில வச்சிருக்கிறேன். ஹல்லேலூயா. அப்படி வைத்த பலர்ல இன்னைக்கு நானும் வந்தேன். ஹல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கையில இந்த ராஜா கடந்து வந்தாரு. கொஞ்ச நேரம் சொல்லி நான் அழகாக உங்களுக்காக செபித்து நான் அழகாக எனக்கு கொடுத்துறேன். எல்லாருக்கும் ஒரு விலாசம் இருக்கும். கூப்பிட்டு கேட்டா டக்குன்னு என்ன பண்ணுவீங்க? உங்க அட்ரஸ் சொல்வீங்க. என்னுடைய விலாசம் என்னன்னு பார்த்தீங்கன்னா குடிகார பையன். இதுதான் என்னுடைய விலாசம். அப்பா போஸ்டல், அம்மா வந்து நர்ஸ். வீட்டில் அப்படி ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது. வீட்டில் அப்படி என்ன பெரிய பிரச்சனைன்னு சொன்னா, சாயந்தரம் ஆச்சுன்னா எங்க அப்பா குடிச்சிட்டு எங்க அம்மாவை சந்தேகப்பட்டு அடிப்பாங்க. ஒவ்வொரு நாளும் எங்க வீடு நரகமாவே மாறிடும். ஏப்பா அம்மாவை அடிக்கிறீங்கன்னு சொல்லி கேட்க முடியாது. கேட்டா எங்களை போட்டு அடிப்பாரு. எங்களை தான் அடிக்கிறாருன்னு சொல்லி சொந்தக்காரங்கிட்ட சொல்லி கேட்க சொன்னா அவங்களையும் போட்டு எங்க அப்பா அடிப்பாரு. அதனால எங்க ஃபேமிலியே ஒரு குடிகார ஃபேமிலின்னு சொல்லி ஒதுக்கி வச்சுட்டாங்க. கருத்து தெரிஞ்ச நாள்ல சொல்றேன். அப்ப எனக்கு 14 வயசு. எங்க அப்பா வந்து ஒரு குறிப்பிட்டதுதான் குடிப்பாங்க. அதை கொண்டு வந்து அந்த டேபிள்ல வச்சுட்டு சாயந்தரம் ஆச்சுன்னா அவங்க குளிச்சுட்டு வரதுக்குள்ளாட்டி அந்த டேபிள் மேல ஆப்பாயில் சிப்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கணும். குளிச்சுட்டு வந்து சாப்பிட்டு ரெடி ஆகிடுவாரு. எதுக்குன்னு சொன்னாக்கா எங்க அம்மாவை அடிக்கிறதுக்கு. ஒரு நாள் பார்த்தேன், இவர் இதை சாப்பிட்டு தானே சண்டை போடுறாரு, அப்படி இதுல என்னதான் இருக்குது பார்க்கலாம்னு சொல்லிட்டு அந்த 14 வயசுல அந்த ரப்ப உடைச்சு ஒரு கிளாஸ்ல ஊற்றி குடிச்சேன். ஒரே தலை சுத்தல் வாய்க்கும். போய் கட்டுக்கல்ல போய் படுத்துட்டேன். நைட்டெல்லாம் என்ன நடந்துச்சு தெரியாது. மறுநாள் காலையில் கட்டு பிடிச்சு கொடுத்தா எங்க அம்மாவுக்கு தலையில கட்டு. வீட்டுல பயங்கர பிரச்சனை. ஆனா எனக்கு அது பெருசாவே தெரியல. ஒவ்வொரு நாளும் அந்த நரகத்தை பார்த்து பார்த்து பழகிட்டு எனக்கு அதை பார்க்காதபடி சுகம் கொடுத்தாங்க. நம்ம மேல 14 வயசுல இருந்து ஆசை காத்துட்டு இருப்பேன். எங்க அப்பா வந்து பாட்டில வச்சுட்டு போனாங்கன்னா பாட்டில திறந்து கிளாஸ்ல ஊற்றிட்டு பாட்டில தண்ணி ஊற்றி கைட்டா மூடி வச்சிருவேன். இப்படியா குடிக்க ஆரம்பிச்சுட்டேன். குடிக்காக அப்பவே வீட்டுல திருடுறது, சொந்தக்கார வீட்டுக்கெல்லாம் போய் திருடுவேன். அப்பவே ஒரு சின்ன டீம் ஆகி போச்சு. அப்பா அம்மாக்கு அவங்க பிரச்சனை பெருசா இருந்ததுனால எங்களை கவனிக்கிறதுக்கு அவங்களுக்கு நேரம் இல்லாம போயிடுச்சு. அதனால ஸ்கூல் படிப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது. அப்படியே கட்டடிச்சுட்டு அப்படி சுற்றுவேன். இதே போல என்னுடைய வாழ்க்கையில இப்ப எனக்கு வயசு 19. எனக்கு கீழே 2 சகோதரிகள். ஒரு சகோதரிக்கு வயசு 17, இன்னொரு சகோதரிக்கு வயசு 15. என் கூட இருந்த என்னுடைய நண்பனால் என் மூத்த சகோதரி வாழ்க்கையில் ஒரு தவறு ஏற்பட்டு கர்ப்பமாயிட்டாங்க என் தங்கச்சி. ஒரு 4-5 மாசத்துக்கு அப்புறம் இந்த வயிறு வெளியே தெரிய ஆரம்பிக்கும் பொழுது என் சகோதரியை போய் கேட்கும் போது என் நண்பனுடைய பேரை சொல்லிடுச்சு. கூடவே பழகி நீ தப்பு பண்ணிட்டானே போய் கேட்கிறேன்னு சொல்லிட்டு அன்னைக்கு கேட்கறதுக்காக என் ஃப்ரெண்டை கேட்கறதுக்காக நான் போன இடத்துல என் ஃப்ரெண்டு இல்லை, அவங்க சொந்தக்காரங்களா இருக்காங்க. அவங்க கிட்ட போய் நான் இருக்கிற உண்மையை சொன்னேன். சகோதரி இந்த மாதிரி பண்ணிட்டான்னு சொல்லிட்டு நான் பேச அவங்க பேச நான் பேச அன்னைக்கு ரொம்ப பிரச்சனையாகி போச்சு. ஏன்னா அவங்களாம் சேர்ந்து அடிச்சுட்டாங்க. அடி வாங்கிட்டு நேரம் வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்து எனக்கு ரொம்ப கோபம் ஆகி போச்சு. தப்பு பண்ணது அவன் போய் கேட்கப்பட அடிக்கிறாங்களே விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கிற காய இருக்கிற கத்தி எடுத்து சாக்ஸ்ல வச்சுக்கிட்டு கொஞ்சம் தண்ணி போட்டு போயிட்டேன். சும்மா போய் பயமுறுத்தலாமே. போன இடத்துல திருப்பி பிரச்சனை. அவங்க பேச நான் பேச என் ஃப்ரெண்டு வந்துட்டான். வந்து அவங்க கூட சேர்ந்து அவங்க 2 வார்த்தை தப்பா பேசிட்டான். கோபம் அன்னைக்கு ஏறி போச்சு. எனக்கு கத்தி எடுத்து என் ஃப்ரெண்டை ஒரு 2 குத்து குத்திட்டேன். 19 வயசுல ஒரு கொலையை செஞ்சுட்டு சென்னை மத்திய சிறையிலே 14 ஆண்டுகள் சிறை தண்டனை கைதியாக இருந்தவன் நான். 17 வயசுல சிறுவர் சிறுத்தை பள்ளி. 19 நம்மளுக்கு ஜெயில். இப்ப ஜெயில் வந்து புழல் போயிடுச்சு. அப்ப சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் ஆப்போசிட்ல தான் ஜெயில். ஜெயிலுக்கு போயிட்டு வெயில வெளியே வந்து போன அந்த நாட்களிலே நான் விருப்பப்பட்டு ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டேன். அப்படி ஜெயிலுக்கு வெளியில வந்து போன அந்த நாட்களிலே நான் ஜெயில இருக்கும் பொழுது எனக்கு வெளியில 2 பெண் குழந்தைகள் எனக்கு பிறந்துட்டாங்க. என் மனைவி
மனைவியவோ என் பிள்ளைகளையோ எங்க வீட்டுல ஏத்துக்கல, அவங்க வீட்டுல ஏத்துக்கல. அவங்க வீட்டுல என்ன பிரச்சனைனா, போய் ஒரு ஜெயில் அக்யூஸ்ட கல்யாணம் பண்ணிக்கிட்டே சொல்லிட்டு என்னுடைய வரவை விரும்பல. எங்க நான் வெளியில வந்தா அவங்க வீட்டு வந்துடும் சொல்லிட்டு அவங்களுக்கு பயம். அதனால என் ஒய்ஃபை வீட்டுல சேர்த்துக்கல. அப்பவே என் மனைவி வீட்டு வேலை எல்லாம் செஞ்சு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் என் பிள்ளைகளை பார்த்துக்கிட்டாங்க. எனக்கும் மது போட்டு என்னோட தேவைகளை சந்திப்பாங்க. இப்படியே என்னுடைய வாழ்க்கையில 12 ஆண்டுகள் 9 மாதங்கள் நான் ஜெயில இருந்ததுக்கு அப்புறம் ஒரு அண்ணா பிறந்த நாள் அன்னைக்கு ஜெயில் காட்டுல வெங்கடத்தின் காரணமாக என்ன ரிலீஸ் பண்ணி வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. 12 வருஷம் 9 மாசம் கழிச்சு நான் ஜெயில விட்டு நான் வெளியில வரேன். நான் ஒரு லைஃப்ன்றதுனால என் கூட எப்பவுமே ஒரு 3 பேர் இருப்பாங்க. இப்போ நான் குடிக்கணும், என் கூட இருக்கிறவங்க குடிக்கணும். அதற்காக பல தவறுகளை இதே சிட்டிக்குள்ள செஞ்சவங்க. பெரிய லெவல்லாம் கிடையாது. இன்னைக்கு காலையில் ஆரம்பிச்சு இன்னைக்கு நைட்டு வரைக்கும் சந்தோஷமா இருக்கணும். அந்த சந்தோஷத்துக்காக பாவம் எங்கே இருந்தாலும் அதை போய் செய்து முடிக்கிற ஒரு பாவியாகவே இந்த உலகத்தில் நான் ஜீவித்துக் கொண்டிருந்தேன். ஒவ்வொரு நாளும் பிரச்சனைகள், ஒவ்வொரு நாளும் போராட்டங்கள். அப்போ ஒரு நாள் என் கூட இருக்க நண்பர் சொன்னாரு, இந்த சிட்டியில சுத்திட்டு இருந்த பிரச்சனையாவே இருக்குது. எனக்கு தெரிஞ்சு பல்லாவரம் தாண்டி ஜமீன் பல்லாவரம் சொல்லிட்டு ஒரு பகுதி, கொஞ்ச நாள் நம்ம அங்க போய் இருப்போம், எல்லா பிரச்சனையும் முடிஞ்ச பிறகு திரும்பி நம்ம சிட்டிக்குள்ள வந்துடலாம் சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க. அன்னைக்கு அதுதான் சரி சொல்லிட்டு நான் என் மனைவி என்னுடைய 2 பெண்களும் கூட அந்த கிராமத்துக்கு போயிட்டோம். போன இடத்துல பாத்தீங்கன்னா எங்களுக்கு சாப்பாட்டுலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. போன இடத்துல ஒரு மாசத்துக்கு அப்புறம் குடிக்கிறதுக்கு பணம் இல்லாம போயிடுச்சு. ஏன்னா எதையும் நாங்கள் சேர்த்து வைக்கல. அன்னைக்கு வந்து குடிச்சுட்டு அன்னைக்கு ஜாலியா இருந்ததுனால போன இடத்துல ஒரு மாசத்துக்கு அப்புறம் ரொம்ப கஷ்டம். எங்களால் எதுவும் தப்பு செய்ய முடியல. அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையில எங்களுக்கு அடைக்கலம் கொடுத்த அந்த குடும்பத்தில் இருக்கிற சகோதரர் ஒரு காரியத்தை சொன்னாரு. எங்க ஊர்ல ஒருத்தர் இருந்தாரு. அவருக்கு பலவிதமான டார்ச்சர் வந்த பொழுது அவர் காரியத்தை பண்ணாரு. தன்னுடைய உடல் பொறுப்பை தன்னுடைய சிறுநீரகத்தை ஒரு ஹாஸ்பிட்டல் தானம் பண்ணிட்டாரு. அப்படி தானம் பண்ணதுனால அவருக்கு ஒரு சர்டிபிகேட் கொடுத்தாங்க. அது கொண்டு போய் எஸ்பி ஆஃபீஸ்ல கொடுத்து, ஐயா நான் என் உடல் உறுப்பை தானம் பண்ணியிருக்கிறேன், என் மனைவி பிள்ளைகளோட நான் திரும்பி வாழ நினைக்கிறேன், எனக்கு வாய்ப்பு கொடுக்கணும்னு சொன்ன பொழுது கருணையின் அடிப்படையில இதுவரைக்கும் நீங்க செஞ்ச தப்புக்கு கோர்ட் என்ன தண்டனை கொடுக்கணும் ஏற்றுக்கணும், இதுக்கு மேல நீங்க தப்பே செய்யக்கூடாதுன்னு சொல்லி எழுதி வாங்கிட்டு அவர் திரும்பி வாழ்றதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க. 2வது தன்னுடைய சிறுநீரகத்தை அவர் தானம் பண்ணதுனால அவர் கொஞ்சம் பணமும் கொடுத்தாங்க. அதை கொண்டு வந்து ஒரு சைக்கிள் கடை வச்சுக்கிட்டு இன்னைக்கு மனைவி பிள்ளைகளோட அவர் சந்தோஷமா இருக்கிறாரு, நீங்களும் ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு சொன்னாங்க. எனக்கு இந்த பிரச்சனை எல்லாம் 2வது தான். இந்த கிட்னி வித்தா பணம் கொடுக்குறாங்கன்னு சொன்னாங்க பாருங்க, டப்புனு மண்டல இருந்துச்சு. எனக்கு பணம் தேவை. 2வது என் கிட்னி எடுத்துக்கோங்க என்னன்னு தெரியாது, ஆல்காஹால் போய் போன ஒரு கிட்னி இருந்தாலும் முயற்சி பண்ணுவோம். எங்க எடுக்கிறனாலும் என் மனைவி என் கூட இருக்கிறதுனால அவங்கள கொடுக்க சொல்லலாம் சொல்லிட்டு ட்ரை பண்ண பார்த்துட்ட பொழுது சென்னையில் இருக்கிற ஒரு பிரபலமான மருத்துவமனையில அவங்க இல்லீகல் ஆட்களை வச்சு ட்ரை பண்ணாங்க. இந்த சிறுநீரகத்தை எடுக்கிறதுக்கு முன்னாடி அது தகுதி வாய்ந்துதான் சில டெஸ்ட் எல்லாம் பண்ணுவாங்க. அன்னைக்கு அந்த டெஸ்ட்டுக்கு நான் போக வேண்டிய சூழ்நிலை. ஏன்னா இந்த ஃபைலர் ஆச்சுன்னா தான் யாரையாச்சும் அனுப்ப முடியும். அன்னைக்கு போய் எடுக்கப்பட்ட அந்த டெஸ்ட்ல என்னுடைய சிறுநீரகம் எடுப்பதற்கு தகுதி உள்ளதுன்னு சொல்லி ரிசல்ட் வந்துச்சு. இப்போ ஹாஸ்பிட்டல் நிர்வாகம் என்னை அழைத்து என் சிறுநீரகத்துக்காக அவர்கள் 50,000 ரூபாய் விலை பேசி என் சிறுநீரகத்தை வாங்கி கொண்டார்கள். குடிக்காக என் கிட்னியை 50,000 ரூபாய் விற்ற ஒரு நாட்சிப்படுத்த ஒரு பெண்ணான அவ்வளவு அசுத்தம், அவ்வளவு அருவருப்பு. அன்பான தேவனுடைய பிள்ளைய ஒரே ஒரு வாழ்க்கை தாங்க, ஒரே ஒரு வாழ்க்கை தான் அம்மா, ஒரே ஒரு வாழ்க்கை தான் ஐயா. அவ்வளவு அசுத்தமா வாழ்ந்தது, அவ்வளவு அழகோ என் வாழ்க்கை. எனக்கே பிடிக்காது. என்ன ரொம்ப நாளா எனக்கே பிடிக்காம போயிடுச்சு. நான் ஏன் வாழ்கிறேன்னு நினைத்த அவ்வளவு கேவலமான ஈனப்பிறவினா எப்படிப்பட்ட ஆளா இருந்தாலும் சரிங்க, எந்த சூழ்நிலையில இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட சிறையிருப்புக்குள்ள இருந்தாலும் சரி, ஏசு ராஜா இருக்கிறாரு நம்பிட்டா, ஏசு ராஜா என் உள்ளத்துல வரணும்னு விரும்பிட்டா, அவன் பாவங்களை எல்லாம் மன்னித்து பலிபீடத்துல கூட நிற்க வைத்து அழகு பார்க்கிற ஒரே பரிசுத்தமுள்ள ராஜா இயேசு ஒருவர் மாத்திரம் தான். அல்லேலூயா. நான் மனத்தாழ்மையா சொல்லுகிறேன். இன்று இந்தியாவின் 13 மாநிலங்களை கடந்து ஒரு 3 உலக நாடுகளுக்குள்ள இன்னைக்கு என் பணம் போயிருந்தார்கள். அல்லேலூயா. எவரையும் கனப்படுத்த இயேசு வர முடியும். அல்லேலூயா. யாரா இருந்தாலும் சரி கூப்பிட்டா போதும் உடனே வந்துருவாரு. ஹார்ட்ல தரக்கணும், வேற ஒண்ணுமே கிடையாது. சிலர்லாம் போற இடத்துல இன்னைக்கு ஒண்ணும் இல்ல, என் வாழ்க்கையில ஒரு நன்மை வேணும், என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம் வேணும், நான் நல்லா இருக்கணும், என் பிசினஸ் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு எவ்வளவு எஃபெக்ட் போடுது தெரியுங்களா? இந்த உலகம் எவ்வளவு பிரயாசப்படுது தெரியுங்களா? எவ்வளவு பணத்தை செலவு பண்ணுது தெரியுங்களா? எந்த இடத்துல மாத்திரிகத்துல போய் எங்கெங்கயோ போய் அப்புறம் சின்ன பின்னமா போறாங்க. ஒண்ணுமே தேவையில்லை. இயேசு
கிட்ட வந்துட்டா எதையும் எதிர்பார்க்காத ஒரே தேவன் இயேசு ஒருவர் மாத்திரம்தான். இவர்கிட்ட வந்தா ஒன்னே ஒண்ணுதான், ஹார்ட்டை திறந்து விட்டுட்டா போதும். சொல்லுவாங்களா, இருதயத்தை திறந்து விட்டுட்டா போதும் ஐயா. இருதயத்தை நம்ம நினைச்சுக்கிறோம் என் கஷ்டம், என் வயிற்று வலி, என் பிரச்சனை, ஏன் இருக்கும் அப்படின்னு நாம அப்படிதான் நினைச்சிருக்கிறோம். தேவனுடைய பிள்ளையே, நினைவுகளின் தோற்றத்தை அறிந்தவர் இந்த ராஜா ஒருவர் மாத்திரம்தான். அவர் எல்லைகளுக்குள்ள யார் வந்தாலும் சரி, அவரை ஆராதிக்கிற சமூகத்துக்குள்ள எவர் நினைச்சாலும் சரி, எந்த சூழ்நிலையில வந்தாலும் சரி, சும்மாவே அனுப்ப மாட்டாரு. அவர்களுக்கு ஒரு தீர்வை உண்டாக்கி, குழப்பங்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான விடுதலையை கொடுத்து, பலவீனத்தை நீக்கி, பிசாசு பில்லி சூனியம் சொல்றாங்க, அதுல இருந்தெல்லாம் முகத்தை முடிச்சு கட்டுகள் அறுத்து கர்த்தர் நிச்சயமாய் அனுப்புவார். ஒரு ஆமென் சொல்லுவாங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரொம்ப பிடிக்காத ஒரு எது தெரியுங்களா? அல்லேலூயாவே பிடிக்காது. சர்ச்சில் வந்து விட்டு செவுத்துல சாய்ச்சி உட்காந்துருக்கோம், கத்துவாங்க அல்லேலூயா அல்லேலூயா, பயங்கரமா கத்துவாங்க. நான் கிண்டல்லாம் பண்ணுவேன், ஏன்னா இல்லை உங்க கத்துறாங்க, சைலண்டா சொன்ன நான் வாராட்ட சொல்ல போறேன் அல்லேலூயா எப்ப பார்த்தாலும். இப்படிலாம் நினைத்த அப்படிலாம் ஏளனப்படுத்த நிறைய நாட்கள் உண்டு. அதெல்லாம் வேற நாட்கள். கருத்து தெரிஞ்ச பிறகு, நமக்கு கண்ணு திறந்த பிறகு தெரியுது, அப்பா எவ்வளவு பெரிய தேவனவர், ஹல்லேலூயா, எவ்வளவு பெரிய ஆள் அவர் இல்ல, எவ்வளவு பெரிய ஆள் இல்ல, எப்போ சரித்திரம் சாட்சி கொடுக்குது, சத்தியம் சாட்சி கொடுக்குது. இன்னைக்கும் அவரை நம்புற எத்தனையோ பேர், ஒண்ணுமே இல்லாம ஆரம்பிச்ச எத்தனையோ பேருடைய வாழ்க்கையை இன்னைக்கு எந்த லெவல்ல கொண்டு போய் வச்சிருக்கிறார் தெரியுங்களா? ஹல்லேலூயா. வாழ வைத்து அழகு பார்க்கிற ஒரே ராஜா இயேசு ராஜா ஒருவர் மாத்திரம்தான். ஹல்லேலூயா. பல நண்பர்கள் கிட்டதான் 3 மாசம் அதே கிராமத்துல நல்ல குடி பல காலியாக அந்த ஸ்டேஜ். ஒரு நாள் எங்களுக்கு அடைக்கலம் கொடுத்த அந்த குடும்பத்தில் இருக்கிற அந்த சகோதரி அவங்க கணவர்கிட்ட சொல்றாங்க, பணம் காலியாக போது நாளை பார்த்தாலும் ஒரு மாதிரி இருக்குது, அடுத்தது அவங்க பொட்டாட்டி கிட்டே விற்கிறதுக்கு வந்தாலும் தயக்க மாட்டான், தயவு செய்து நாள் அனுப்பிச்சு விட்டுருன்னு சொல்லிட்டு அவங்க பேசுனது என் காதில் விழுந்துச்சு. நான் பார்த்தேன், அவங்கள அனுப்பிச்சுட்டு அசிக்கும், நம்மளாம் செட்லாம் வீட்டை விட்டு வெளியே போயிடலாம்னு சொல்லிட்டு அன்னைக்கு நான், என் மனைவி, என்னுடைய 2 பெண் குழந்தைகள், 3 நண்பர்களும் அந்த வீட்டை விட்டு நாங்கள் வெளியில வந்துட்டோம். வாழ்விலும் இஸ்லாமிலும் என் கூடவே சொல்லி பயணப்பட்டு என்னுடைய நண்பர்கள் அவங்க பார்த்தாங்க, வெங்கிட்டி வித்துட்டான், இதுக்கு மேல கூட பழங்க நல்லா இருக்காதுன்னு சொல்லி சொல்லிட்டே போயிட்டாங்க. தப்பு, எல்லா பிரச்சனையும் முடிஞ்சப்ப நாங்க வரன்னு சொல்லிட்டு அவங்கள என்ன விட்டு போயிட்டாங்க. இப்போ நான், என் மனைவி, என்னுடைய 2 பெண் குழந்தைகள் எங்க போறதுன்னு தெரியல. அந்த கிராமத்துல நாங்க ஒரு 6-7 மாசத்துக்கு மேல இருந்ததுனால நிறைய பேர் எங்களை பத்தி விசாரிச்சுட்டு இருக்கிறாங்க, யார் இப்ப புதுசா இருக்கிறாங்க அப்ப எங்க சூழ்நிலையெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. அப்பவே சிலர் எங்களை அனுப்பிச்சோம் சொல்லியிருக்கிறாங்க. ஆனா சிலர் என் மீதும் என் பிள்ளைகளின் மீது இறக்கப்பட்ட சில நல்ல நண்பர்கள் பாவம் இருந்துட்டு போட்டு சிலவங்க அந்த கிராமத்துல இருக்கிறாங்க. அதுல ஒருத்தருக்கு பேர் அன்புன்னு சொல்லிட்டு, அப்ப அந்த டெவலப்பாவது ஏரியா வண்டோடு நான் நடந்து வரும்பொழுது அவர் எதிர்க்க பைக்ல வரவர்களை பார்த்துட்டேன். பார்த்துட்டு பைக்கை நிறுத்திட்டு எங்க கிளம்பிட்டீங்க அப்படின்னாரு. நான் சொன்ன அந்த வீட்டுல இந்த மாதிரி பேசிக்கிட்டாங்க, இதுக்கு மேல அங்க இருந்தா நல்லா இருக்காதுன்னு சொல்லி கிளம்பிட்டோம். சரி எங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எல்லாம் அவங்க ஊருக்கு போயிட்டாங்க, நீங்க எங்க போறீங்கன்னாரு. எங்க போறது தெரியல, கையில ஒண்ணும் பணம் இல்லைன்னு சொல்லி சொன்னேன். அப்பதான் என்னை பார்த்து கேட்டாரு, நான் கேட்கறது தப்பா நினைக்காதீங்க, என்னைக்காச்சும் உங்க குழந்தைங்களை குறிச்சு நினைச்சு பார்த்துருக்கீங்களா? 2 பொம்பளை பசங்கயா, பார்த்துட்டு எவ்வளவு அழகா இருக்குது பாருன்னு சொல்லிட்டு சொன்னாரு. என் கூடவே என்னுடைய பிள்ளைகள் தான். ஒரு நாள் கூட என் பிள்ளைகள் இருக்கிற உணர்வோடு என் பிள்ளைகளை நான் பார்த்ததே கிடையாது. அவர் கேட்டதுக்கு அப்புறமா தான் திருப்பி பார்க்கிறேன். தலையில என்ன இல்லாம கசகி கிழிஞ்சி அவ்வளவு அது ஒரு பாட ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு என் பிள்ளைங்க நிற்கிறத பார்க்கும்போது எனக்கே ரொம்ப கஷ்டமா தான் போச்சு. ஐயோ குழந்தைங்க தான் என் கூட இருக்குது, கஷ்டமா இருந்துட்டு. அப்ப அவங்க சொன்னாங்க, நீங்க கிளம்பிட்டீங்க, உங்களை தடுக்க விரும்பல, உங்க பிள்ளைகளுக்காக நீங்க எதையாச்சும் செய்யணும்னு நினைச்சா வாங்க ஒரு 10 நிமிஷம் நம்ம வீட்டுல உட்காந்து பேசலாம்னு சொல்லிட்டு அவர் சொன்னாரு. எனக்கு வேற வழி இல்லாததுனால அன்னைக்கு அவங்க வீட்டுக்கு போயிட்டேன். காஃபிலாம் கொடுத்து எங்களை உட்கார வச்சுட்டு அவங்க ஒய்ஃபோட அவர் பேச போயிட்டாரு. ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு வந்து அவர் சொன்னாரு, பிரதர் நீங்க கிளம்பிட்டீங்க, ஆனா ரொம்ப நாளா உங்க பிள்ளைகளை பாக்குறப்ப என் மனைவி சொல்லிக்கிட்டே இருப்பா, பாருங்க அந்த குழந்தை எவ்வளவு அழகா இருக்குதுன்னு சொல்லிட்டு. எங்களுக்கு குழந்தைகள் கிடையாது, நீங்க வேணா ஒண்ணு பண்ணுங்கள, உங்க பிரச்சனை எல்லாம் முடிச்சுட்டு நீங்க திரும்பி வர வரைக்கும் உங்க பிள்ளைகளை வேணா என் வீட்டுல வச்சுட்டு போங்க, இதுல நாங்க எங்க ஸ்கூல்ல சேர்த்து நாங்க படிக்க வைக்கிறோம், நீங்க பயப்படாம உங்க பிரச்சனை எல்லாம் முடிச்சுட்டு வாங்கலன்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க. நான் உடனே என் வைஃபை கேட்கறேன்னு சொல்லிட்டு என் மனைவி வெளியே கூப்பிட்டு போய், நம்ம குழந்தைங்க கேட்கறாங்களா கொடுக்கலாமா? என் மனைவி சொன்னாங்க, படிக்க வைக்கணும்னு சொல்றாங்க, நான் சொன்ன நான் விட்டுட்டு போலாங்க, ஒருவேளை திரும்பி நீங்க ஜெயிலுக்கு போற சூழல் உண்டாயிட்டா கூட ரொம்ப கஷ்டமா போயிடும், பசங்களுக்கு படிப்பு அறிவு இல்லாமையே போயிடும்,
நான் உங்களுக்கு சூழ்நிலை மாறினா கூட நான் இந்த பக்கத்துல நான் வீட்டுல வேலை தட்டி செஞ்சுக்கிட்டு டெய்லி போய் நான் குழந்தைகளை பார்த்துக்கிறேங்க, பசங்க படிக்கிறேன்னு சொல்லிட்டு என் மனைவி சொன்னாங்க. நான் சொன்னேன், கையில ஒண்ணும் இல்லாம கிளம்பிட்டோம், ஏதாச்சும் பணக்கடை கொடுப்பாங்களா கேட்கலாமா சொல்லிட்டு என் வைஃப் கிட்ட கேட்டேன். என் மனைவி என்னை எதிர்த்துலாம் பேச மாட்டாங்க. அவங்க கிட்ட போய் சொன்ன பொழுது என்னையா இப்படி எல்லாம் பேசுறீங்களே, இல்ல பிரதர் சிட்டிக்குள்ள போக முடியாது, இந்த பக்கம் எல்லாம் போனா கூட கையில ஒண்ணு இல்லைன்னு சொன்ன பொழுது அன்னைக்கு என் 2 பெண் குழந்தைகளை அவங்க வீட்டுல விட்டுட்டு அவங்க கையில வாங்கின பணம் 5000 ரூபாய். அதை வாங்கின உடனே அந்த சென்னை பல்லாவரத்துல கால் போன இடம் ஒரு ஒயின் ஷாப் தான், போய் கொஞ்சம் சாப்பிட்டு வந்தேன். அது வரைக்கும் நல்லா இருந்த என் ஒய்ஃபு ரோட்ல ஒவ்வொன்று அழ ஆரம்பிச்சுட்டாங்க. நீங்க பணத்தை வாங்கிட்டு திரும்பி குடிக்கிறதெல்லாம் போயிட்டீங்க, இந்த குடிய விடுவீங்கன்னு பார்த்தா விடுற மாதிரி தெரியல, இதுக்கு மேல உங்களை நம்பி பிரயோஜனம் இல்லை, தயவு செய்து பிள்ளைகளை வாங்கி என்கிட்ட கொடுத்துருங்க, நான் எங்க அம்மா வீட்டோட போயிடுறேன்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிச்சுட்டாங்க. என் மனைவியை ஆறுதல் படுத்துறதுக்காக நான் சொன்னேன், அழகவா, தாம்பரம் தாண்டி போனா நிறைய கிராமம் இருக்குது, அந்த பக்கம் நம்ம யாருக்குமே தெரியாது, ஏதாச்சும் ஒரு கிராமத்துல போய் வீட வாடகைக்கு எடுப்போம், ஒரு வாட்ச்மேன் வேலையாச்சும் தேடிக்கிட்டு திரும்பி வந்து நான் குழந்தைகளை கூப்பிட்டு வந்துடுறேன், கவலைப்படுறேன்னு சொல்லிட்டு என் மனைவியை ஆறுதல் படுத்தி பல்லாவரத்துல வந்து பஸ்ஸை போச்சு தாம்பரம் போய் இறங்கிட்டோம். தாம்பரத்துல கிழக்கு தாம்பரம், அப்ப ரயில்வே கேட்டு அதை தாண்டினா ஈஸ்ட் தாம்பரம் பஸ் ஸ்டாண்ட் 51A சொல்லிட்டு ஒரு பஸ் ஏறி உட்கார்ந்துட்டு கடைசி டிக்கெட் கேட்ட பொழுது அது அகரம் என்கிற கிராமத்துல எங்களை கொண்டு போய் இறங்கிடுச்சு. கையில ஒரு 4600 ரூபாய் பணம், வீடு தேட ஆரம்பிச்சோம். 300 ரூபாய் வாடகையில 1000 ரூபாய் அட்வான்ஸ்ல ஒரு சின்ன ஒரு ஓலை வீட வாடகைக்கு எடுத்துட்டு ஒரு 1500 ரூபாய்க்கு சமையல் செய்து சின்ன சின்ன பாத்திரங்கள் எல்லாம் வாங்கி வச்சுட்டு சுத்தி இருக்கிற பகுதிகள் அங்க வேலை தேட ஆரம்பிச்சேன். இப்பெல்லாம் சின்னதா பண்றாங்க, அப்ப எனக்கு இதுல இருந்து இது வரைக்கும் லேசர்ல பிறகு சாட்சி தான் நடப்பேன். ரொம்ப சிம்பிளான வேலை, வாட்ச்மேன் வேலை தான் தேடினா இந்த வேலை கூட கிடைக்கல, சூரிட்டி வேணும், ரேஷன் கார்டெல்லாம் வேணும்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப கஷ்டம். நான் மிகைப்படுத்தி சொல்ல விரும்பல, அன்னைக்கு என்னுடைய நிலவரம் எனக்கே பிடிக்கல. என் வைஃப் கிட்ட போய் சொன்னேன், ரொம்ப கஷ்டமா இருக்குதுமா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். எல்லாத்தையும் விட்டுட்டு நீங்க மாத்திரம் போதுன்னு சொல்லி என் பின்னால் வந்த என் மனைவி சொன்ன ஒரு வார்த்தை, பேசாம நம்ம செத்து போயிடலாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஏற்கனவே அந்த முடிவை நான் எடுத்துட்டேன். நான் சொன்னேன், 2 பொம்பளை பசங்க ஆகி போச்சு, நாம இருக்கும் பொழுது அந்த பிள்ளைகளுக்கு இந்த நிலவரம், நம்ம செத்துட்டு அதுல யாருமா பார்த்துக்குவாங்க, பேசுறது ஒரு பண்ணலாம், கொடுத்த இடத்துல இருந்து கூப்பிட்டு வந்துடலாம், குடும்பமாவே சேர்த்து நம்ம செத்துடலாமான்னு சொல்லி முடிவு பண்ணி அந்த அழிந்த பாத்திரங்கள் எல்லாம் நசுக்கி கடையில போட்டா 60 ரூபாய் கொடுத்தாங்க. அதை வாங்கிட்டு அங்கிருந்து நேரம் செமி பல்லாவரம் வந்து குழந்தைங்களை கொடுத்த இடத்துல போய் கேட்டோம். ஒரு 2 நாள் மாத்திரம் குழந்தைங்களை கொடுங்க, நாங்க சந்தோஷமா வச்சுட்டு நாங்க திருப்பி கொடுத்துடுறோம். என் நண்பர் பாம்பேல இருக்கிறார், வர சொல்லிட்டாரு, திரும்பி நாங்க சிட்டிக்குள்ள வரப்போகுதுன்னு சொன்ன பொழுது அவங்க கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. 12வது குழந்தைங்களுக்கு ஸ்கூல் ஃபார்ம் எல்லாம் வாங்கிட்டோம், அதுக்கு அங்கிள் ஆண்டி மைண்ட் செட் ஆகுது, ஏன் டிஸ்டர்ப் பண்றீங்கன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேச ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனாலும் என் மனைவி பக்கத்துல அழுதுகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அவங்க சொன்னாங்க, நீங்க பாம்பேக்கு தனியா தான் போறீங்க, பிள்ளைங்களுடைய எதிர்காலத்தை பாழாக்க மாட்டீங்கன்ற நம்பிக்கையில வேணா ஒன்று சொல்றோம், உங்க வீடு எங்களுக்கு தெரியாது, வீடை காட்டுங்க, பிள்ளைகளை கொண்டு வந்து நாங்களே வீட்டுல விட்டுட்டு 2 நாள் கழிச்சு திரும்பி வந்து குழந்தைங்களை கூப்பிட்டு போயிடும் சொல்லிட்டு அகரம் தேங்கிற கிராமத்துல வந்து என் பிள்ளைகளை விட்டுட்டு அவங்க போயிட்டாங்க. 2 நாளுக்குள்ள நான் செத்தே ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறேன். கடைசி நாள் அன்பான தேவனுடைய பிள்ளையை திரும்பவுமா சொல்றேன், தேவன் நேசிக்கிறேன், தேவனுடைய உறவை ஒரே ஒரு வாழ்க்கை தான், ஒரே ஒரு வாழ்க்கை தான். திரும்பவும் மண்டையில பதிவு வச்சுக்கீங்க, அடுத்த வாழ்க்கைலாம் கிடையவே கிடையாது, ஒரே ஒரு வாழ்க்கை தான். இந்த வாழ்க்கையில ரொம்ப பலவீனமான பாண்ட மனுஷனுக்குள்ள எதுன்னு சொன்னா இந்த ஹார்ட் தான். எந்த பிரச்சனை வந்தாலும் சரி, எந்த போராட்டம் வந்தாலும் சரி, எந்த பலவீனம் வந்தாலும் சரி, இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்காதா, யாராச்சும் தீர்வு சொல்ல மாட்டாங்களான்னு சொல்லி எங்கெல்லாம் தீர்வு கிடைக்குதோ, எந்த இடத்துல விடுதலை கிடைக்குதோ, யார் எதை சொன்னாலும் டக்குன்னு நம்பி பயணப்பட மனுஷனை ஏவுகிற ஒரு பகுதி இந்த ஹார்ட். அப்படி இந்த ஹார்ட் அன்னைக்கு என்ன ஏவி பல இடங்களுக்கு நான் பயணப்பட்டவன். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, இந்த ஓடுகிற இந்த உலகத்துல, இந்த பொல்லாத உலகத்துல, பாவம் நிறைந்த இந்த உலகத்துல நாம் வாழ்கிற மனிதர்கள், நம்மோடு பயணிக்கிறவர்கள் அத்தனை பேரும் நம்ம முகத்தை தான் பார்க்கிறாங்களா? ஆனா நீங்களும் நானும் இன்னைக்கு தேடி வந்த பார்த்தீங்களா, இயேசு ஒருவர் மாத்திரம்தான் நம்முடைய இருதயத்தை பார்க்கிறார். ஹல்லேலூயா.
இருதயத்தை பார்க்கிற தேவன் அம்மா. ஒண்ணு இன்னைக்கு எவ்வளவு கஷ்டத்துல இருக்குதுன்னு அவருக்கு தெரியும். ஒரு வேதனை தான் அவருக்கு தெரியும். கொஞ்சம் நீங்க திருப்பி பார்த்தீங்கன்னா தெரியும். இன்னைக்கு இதே நிலவரத்துல நிறைய பேர் இந்த பகுதியில் இருக்கிறாங்க, நீங்க வாழ்கிற பகுதியில இல்லையா? எதையோ ஒன்று சொல்லி, ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி உங்களை அவர் சமூகத்துல ராஜா கூட்டு வந்திருக்கிறாரு. அல்லேலூயா. தெரியும் யாருக்கு விடுதலை கொடுத்தா, யாரை விடுவிச்சா, யாருடைய வாழ்க்கையில நன்மை செஞ்சா, யாருடைய வாழ்க்கையில எதிர்காலத்தை ஆசீர்வாதமா மாற்றி கொடுத்தா, யார் தடுமாறி விழுந்து போய் கிடக்கிறாங்களோ தூக்கி எடுத்தா இந்த ராஜாவை கனப்படுத்துவாங்கிறது அவருக்கு தெரியும். அல்லேலூயா. அவர் ரொம்ப நம்புறாரு இன்னைக்கு மனிதர்களை. அல்லேலூயா. மனுஷன் தான் நம்புறது கிடையாது. இன்னைக்கு மனுஷனுக்கு தான் நம்பிக்கை இல்லாம போயிடுச்சு. ரொம்ப ரொம்ப நம்புறாரு இயேசு. அல்லேலூயா. வேகமா அழிவு இன்னைக்கு. யாரும் நம்ம நல்லா இருக்கணும்னு யாரும் விரும்புறதே கிடையாது. கூட பழகிறவங்களே நம்ம இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோம். உறவுகள் நல்லாதான் பேசுறான், நல்லாதான் முகத்துல பேசுறான், நல்லா இருக்கிறீங்களான்னு கேட்கறான். ஆனா உள்ளத்துக்குள்ள எவ்வளவு கசப்பை வச்சுக்கிட்டு இது முடிஞ்சிடாதான்னு சொல்லி எத்தனை பேர் நினைக்கிறாங்க தெரியுங்களா? நீங்க பழகி உங்க வேதனைய, உங்க பிரச்சனையை யாருக்கிட்ட திறந்து சொல்லி பார்த்திருப்பீங்க, அனுபவிச்சுட்டு தான் வந்திருப்பீங்க. அவங்க எல்லாம் முன்னால விட்டுட்டு பின்னால பேசுவாங்க. அன்னைக்கு எப்படி ஆட்சி பாத்தியா, அன்னைக்கு எப்படி ஆட்டாங்க பாத்தியா இன்னைக்கு. அவ்வளவு புல்லாத உலகத்துல தான் நீங்களும் நான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. இன்னைக்கு நீங்க இருந்து போகும்போது வெறுமையாவே போறது இல்லை. அல்லேலூயா. நீங்கள் விரும்புகிற மாற்றத்தை, நீங்கள் விரும்புகிற சுகத்தை, நீங்கள் விரும்புகிற ஆசீர்வாதத்தை, நன்மைகளை கொடுத்துதான் ராஜா அனுப்ப போறார். ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். சிலர் சொல்லுவாங்கல்ல, புதிய வருஷம் போச்சுன்னா எனக்கு நன்மை பிறக்கும். ஏன்னா புது வருஷம் மாறினாதான் கிரகங்கள் மாறுகிறதா, குரு மேட்ல ஏறாங்க, சுக்ராந்து டவுன்ல ஏறாங்க. நிறைய விஷயங்களை சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களா? புது வருஷம் மாறினா துலா ராசிக்காரரே, மேஷ ராசிக்காரரே, விருச்சிக ராசிக்காரரே என்னென்னமா சொல்லுவோம். அம்மா ஐயா முப்பத்தொரு எழுதி வச்சுக்கீங்க. என் ஆண்டவரின் சமூகத்தில் இருக்கிற தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற, தேவனுடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற நான் சொல்றேன், புது வருடம் அல்ல உங்களுக்கு ஆசீர்வாதம். வருகிற நாளில் இருந்து நாளைய பொழுது அது உங்களுக்கான பொழுதாகவே விடிய போகிறது. எதெல்லாம் ஆரம்பிச்சு முடிக்கலையோ, எந்த எல்லைகளுக்குள்ள போவன் விரும்பி நீங்கள் பயணத்தை தொடங்கி போலையோ, அத்தனை தடைப்பட்ட கலவரையும் இன்னைக்கு இரவு இயேசு உடைப்பாராக. உங்கள் விரும்புகிற நன்மைகள் அது வெண்கல்ல கதவுக்கு பின்னால் இருந்தாலும் சரி, இருப்பு தாழ்பார்கள் போட்டு பூட்டப்பட்டிருந்தாலும் சரி, அந்த காலத்தில் இருந்தாலும் சரி, ஒளிப்படத்தில் இருந்தாலும் சரி, என் ஆண்டவரின் இரவு உங்களுக்காக கிரியை செய்து நாளைய பொழுது, நாளைய உதயத்தை, நாளைய விடியலை உங்களுக்கான விடியலாகவே விடிய செய்வார். அல்லேலூயா. ஒரு பொழுது விடியாதா? என் வாழ்க்கையில எல்லாம் ஒரு வளர்ச்சி உண்டாகாதா? எத்தனை பேர் இன்னைக்கு கேட்கிறாங்க தெரியுங்களா? எத்தனை பேர் விரும்புறாங்க தெரியுங்களா? என் பிள்ளை மாறாதா, என் கணவன் மாற மாட்டாரா, என் பிசினஸ்ல ஒரு வளர்ச்சி இருக்காதா? விரும்புறாங்க, விரும்புறாங்க. நீங்க விரும்பி வந்தீங்களோ விரும்பாம வந்தீங்களோ, ஆனா இன்னைக்கு ஆண்டவர் இயேசுவின் சமூகத்துல வந்திருக்கிறீங்க. உலக சரித்திரத்தை இரண்டாக பிரித்து என் ராஜாவின் ஆளுகைக்குள்ள வந்திருக்கிறீங்க. ராஜா நீங்க விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் இந்த வருஷத்தின் கடைசி நாட்களை சம்பூர்ண ஆசீர்வாதமாகவே ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவ்வளவு அற்புதமான தேவன், அவ்வளவு அற்புதமான தேவனுங்க. ரொம்ப பேருக்கு விளக்கல, ரொம்ப பேருக்கு இது சொன்ன விளக்க மாட்டேங்குது, ரொம்ப பேருக்கு புரிய மாட்டேங்குது. எனக்கெல்லாம் புரியுது எவ்வளவு நாள் ஆச்சு தெரியுங்களா? எனக்குலாம் சர்ச்சில் அவ்வளோ கிண்டல் பண்ணுவேன். நான் பாஸ்டர்லாம் தத்தின்னு போவேன். எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. எனக்கு இயேசு கிறிஸ்து காட்டு கட்டையை கூப்பிட்டு அடிச்ச நாட்கள்லாம் உண்டு. ஆனா இன்னைக்கு கர்த்தர் இயேசு யாருக்கு தேடுகிற மக்களுக்கு இதோ இருக்கிறார், காட்டுகிற பாத்திரமா என்னையும் பயன்படுத்துறாரு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சாப்பாட்டுக்கு வழி இல்லைங்க, சாப்பாட்டுக்கு வழி இல்லை. என் பிள்ளைகளை கொண்டு வந்து விட்டுட்டு போயிட்டாங்க. அவங்க எப்படி என் பிள்ளைகளை நான் சாகடிக்க முடியும்? நாங்க செத்துலாம் எப்படி வேணாம், நாங்க பிள்ளைகளுக்கு எப்படி சாகடிக்க முடியும்? நாங்க செத்து எங்க பிள்ளைங்க பழச்சிக்கிச்சுன்னா ரொம்ப கஷ்டமாச்சு. அதனால முதல்ல குழந்தைகளை சாகடிச்சுன்னு சொல்லிட்டு அன்னைக்கு நைட்டு நிறைய முயற்சி எடுத்தோம். ஆனா அதெல்லாம் என் மைண்ட் செட் ஆகுது. பொழுது முடிஞ்சா வேற எதனா வழி கிடைக்க நான் பார்க்கலாம்னு சொல்லிட்டு மறுநாள் காலையில இருந்து தேடுறோம். பக்கத்துல மாடம்பாக்கம் சொல்லிட்டு ஒரு கிராமம், அது ஒரு ஏரி. அந்த ஏரி கரையில அரளி செடிங்க. இந்த ஆடு வைக்கிற பசங்களை கேட்டு இது அரளி தானே கன்ஃபார்ம் பண்ணிட்டு அந்த காய்கள் எல்லாம் பறிச்சுட்டு வந்துட்டோம்.
பறிச்சுட்டு வீட்டில் வச்சு நெசுக்கி வாயில் வச்சுட்டு பார்த்தா கசப்பு. நான் சாப்பிட்டுருவேன், என் மனைவி சாப்பிட்டுருவாங்க, என் பிள்ளைங்களுக்கு எப்படி கொடுக்குறது? சாப்பிட்டு கசப்புன்னு சொல்லி துப்பிட்டா நாங்கள் செத்து எங்கள் பிள்ளைங்க படைச்சிக்குவேன். என்ன பண்ணுறதுனே என் லைஃப்ல தெரியல. நான் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சவன், நிறைய போராட்டங்களுக்குள்ளேயே என் வாழ்க்கை இருந்தது. ஆனால் ஒருபோதும் நான் கண்ணீர் விட்டு அழுது மாத்திரம் கிடையாது. அன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு அழுது வந்துருச்சு. ஏன்னா நான் செஞ்ச பாவத்துக்கும் நான் செஞ்ச அக்கிரமத்துக்கும் பிராயச்சித்தம்னு நிறைய காரியங்களை செஞ்சவன் நான். ஆனா இன்னைக்கு நான் செஞ்ச பாவமும் நான் செஞ்ச அக்கிரமமும் என் மனைவியும் என் பிள்ளைகளையும் சாகடிக்கிறேன் கொடூரமான நிலைமைக்கு கொண்டு வந்துருச்சு. உலகத்துல தெய்வம் இல்லையா? இல்ல அதுதான் கண்ணு இல்லையா? எனக்கு சாகத்துக்கு கூட எந்த ஒரு தெய்வமும் ஒரு நல்ல வழியை காட்டியேன்னு சொல்லி இதெல்லாம் நினைச்சு நான் அழுதுகிட்டே இருக்கிறேன். என் ஒய்ஃபும் அழுதுட்டு தான் இருக்கிறாங்க. என் 2 பசங்க ஒன்றும் தெரியாது, வீட்டுக்குள்ள ஓரமா விளையாடிட்டு இருக்குதுங்க. அன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு நெருக்கமான சூழ்நிலையில, அப்படிப்பட்ட ஒரு இறுக்கமான நிலவரத்தில் நாங்கள் இருந்த பொழுதுதான் எங்க வீட்டு வாசல் கதவு தட்டப்படுகிற சத்தம். இப்ப போய் யாரா கதவு தட்டுறாங்கன்னு சொல்லிட்டு போய் கதவு திறந்தா ஒரு வயசான அம்மா ரொம்ப கேஷுவலா சொன்னாங்க, தம்பி பக்கத்துல தான்ப்பா என் வீடு, இன்னைக்கு சாயந்தரம் 7 மணிக்கு எங்க வீட்டுல ஒரு ஜெப கூட்டம் வச்சிருக்கிறோம், சத்திரம் வந்தீங்கனாலே பாட்டு சத்தம் கேட்கும், வாங்க தம்பி, கூட்டம் முடிஞ்ச உடனேயும் நாங்க சாப்பாடு போடுவோம்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க. என் வைஃபு கூப்பிட்டு கேட்டேன், நான் யாரோ வந்து ஜெப கூட்டம்லாம் சொல்றாங்களே யாரு? என் மனைவி சொன்னாங்க, யாரெல்லாம் தெரியல, பார்த்தா அலேலியாக்காரங்க மாதிரி இருக்கிறாங்க. ஒரு வார்த்தை சொன்னாங்க பார்த்தீங்களா, கூட்டம் முடிஞ்ச உடனே சாப்பாடு போடுவோம்னு சொல்லிட்டு பேசாம அந்த சாப்பாட்டை வாங்கிட்டு வந்துட்டு இந்த அரளி கசப்பா இருக்குதுன்னு சொல்றீங்களே, கலந்து குழந்தைங்களுக்கு கொடுத்து பார்க்கலாம்னு சொல்லிட்டு என் மனைவி சொன்னாங்க. அன்னைக்கு இயேசுவை தேடி அற்புதங்களுக்காக, சுகத்துக்காக, ஆசீர்வாதங்களுக்காக போன அந்த கூட்டத்தின் நடுவுல இயேசுவை தேடி சாலோன்னு போன ஒரு சின்ன கூட்டம் நாங்க. இயேசுவை தேடி வாழ்த்துக்காக அன்னைக்கு அந்த கூட்டத்துக்குள்ள போன இயேசுவை தேடி ஒருவேளை சாப்பாட்டுக்காக தான் அன்னைக்கு அந்த வீட்டுக்குள்ள காலை வச்சோம். ஒருவேளை சாப்பாடை போட்டு என் மனைவி பிள்ளைகள் இந்த உலகத்துல நேசிக்க தெரியாது அத்தனை ஈனப்புறவி நான். ஒருவேளை சாப்பாடை போட்டு என் மனைவி பிள்ளைகளை வாழ வைக்க தெரியாது அத்தனை குடிகார பாவினான். சாகரத்துக்கு கூட தைரியமற்ற நிலவரத்துலதான் அன்னைக்கு அந்த வீட்டுக்குள்ள போய் காலை வச்சேன். போய் செவத்துல சாட்சி உட்கார்ந்துக்கிட்டேன். என்னென்னமோ பாட்டாங்க, என்னென்னமோ பேசினாங்க. உடனே என் மைண்ட்ல ஓடல. என் மைண்ட்ல ஓடுங்கலாம் சீக்கிரம் கூட்டத்தை முடிங்க, சாப்பிடும் சாப்பிட்டு ஓடிக்கிட்டே இருக்குது. கூட்டம் முடிஞ்சது. இந்த பாஸ்டர் வந்து எல்லாருக்கும் ஜெபம் பண்ணுங்க எங்க வந்து சொன்னாரு, முட்டி போட்டு நான் உங்களுக்காக செபிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. நான் சொன்னேன், அதெல்லாம் ஒண்ணும் வணங்க அப்படின்னு. இல்ல பிரதர், நீ இயேசு உங்களை தொடரணும்னு விரும்புறாரு, முட்டி போட்டு நான் உங்களுக்காக செபிக்கிறேன் அப்படின்னு. நான் சொன்னேன், எனக்கு அதெல்லாம் பழக்கம் இல்லைங்க அப்படின்னு. ஆனா பக்கத்துல இருந்த மனைவி சொன்னாங்க, பேசுறத முட்டி போட்டுருங்க, சாப்பாடை வாங்கிட்டு நம்ம சீக்கிரம் வீட்டுக்கு போயிடலாம்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இன்னைக்கு ஒரு நாள் தான் என் பிள்ளைங்க என் கூட இருக்கிறனா, பொழுது பிடிச்சா என் பிள்ளைகளை படிக்க வைக்கிறேன்னு சொன்னவங்க அதை கூட்டு போறதுக்கு வந்துருவாங்க. இன்னைக்கு இந்த அரளியை சாப்பிடலன்னா கூட செத்தே ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிற கடைசி நாள். என் மனைவி சொன்ன உடனேயும் எனக்கெல்லாம் ஒரு வாழ்க்கை கிடைக்கிற நம்பிக்கையிலையும், இந்த சமுதாயத்துல என் மனைவி பிள்ளைகளோட நான் வாழ்வேன்ற விசுவாசத்திலையும் நான் முட்டி போடுறேன். வேண்டாம் விருப்பாத நான் முட்டி போட்டேன். நான் முட்டி போட்ட உடனே அவர் தலையில கை வச்சு சொன்னாரு, ஏற்கனவே 2 தடவை சாக வேண்டியது சாகல, இன்னைக்கு குடும்பத்தோட சாக நடிச்சுட்டு வந்திருக்கிறீங்க, நீங்க சாகவே மாட்டீங்க. இயேசு உங்களை நேசிக்கிறார், இயேசு உங்களை நேசிக்கிறார். இயேசு சொல்லுகிறார், உங்களை வாழாக்காமல் தலையாக்குவேன், நீங்கள் கீழாக்காமல் மேலாவிகளுக்கு இயேசு சொல்றாருன்னு சொல்லி சொன்னார். உண்மையாகவே அன்னைக்கு அவர் சொன்ன அந்த வார்த்தை எனக்கு ஒண்ணுமே விளக்கல. எனக்கு விளக்கல இருந்தது. அப்பா இயேசுவுக்கு தெரிஞ்சு திரும்ப 2வது தடவை ரொம்ப சவுண்டா வித்தியாசமா சொன்னாரு. 2வது தடவை அவர் சொன்ன அந்த விதம், அந்த வார்த்தை அப்படியே வந்து நெஞ்சில நச்சுன்னு பாய்ச்சி போச்சு. ஏன்னா நான் வாழ்ந்த அருவருப்பான வாழ்க்கை, நான் வாழ்ந்த அசுத்தமான வாழ்க்கை, நான் வாழ்ந்த கேவலமான வாழ்க்கை எனக்கு தான் தெரியும். நம்ம வாழ்க்கையை குறிச்சு மத்தவங்க கொடுக்கிற சாட்சியா 2வது தான் மனசாட்சி சொல்லணும் நாம எப்படி இருக்கிறோம். ஹல்லேலூயா. வருஷத்தை முடிக்க போறீங்கல்ல, இந்த வருஷத்தை முடிக்க போறீங்கல்ல, ஒரு புதிய வருஷத்துக்குள்ள பிரவேசிக்க போறீங்க இல்லையா? இந்த மனசாட்சி சொல்லணும், நான் எப்படி இந்த வருஷத்துல வாழ்ந்தேன்னு. அன்பான தேவனுடைய பிள்ளைய, உன் மைண்ட உன் ஹார்ட்ட சரியாயிடுச்சுன்னா உன் வாழ்க்கை பலமா மாறிடும். ஹல்லேலூயா. நீங்க அதுதான் சரியில்லை. ஹார்ட் சொல்றத மைண்ட் கேட்கல, மைண்ட் சொல்றத ஹார்ட் கேட்க மாட்டேங்குது. ரொம்ப பிரச்சனையால இருக்குது. அது நான் கேவலமானவன், ரொம்ப கேவலமானவன், அவ்வளவு இல்ல பிறவி, அவ்வளவு அசுத்தம், அவ்வளவு நாத்தம். ஆனா என்ன பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை வாழாக்காமல் தலையாக்க
மேலாக்குவேன், நீ கீழாக்காமல் மேலாவாய் சொன்னாரு. அவர் சொன்னாரு, எனக்கு ரொம்ப ஷாக் ஆகி போச்சு. ஏன்னா இந்த வார்த்தை அன்னைக்கு இருந்த நிலவரத்துல ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி கடந்து வந்தா இது சரின்னு சொல்லலாம். அன்னைக்கு இருந்த சூழ்நிலையில ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த வார்த்தை கடந்து வந்தா இது சரின்னு சொல்லலாம். இப்ப போய் இந்த வார்த்தையை சொல்றீங்களேன்னு சொல்லிட்டு அந்த வார்த்தைக்காகவே ஓன்னு கத்தி கதறி அழுதுட்டேன். ஒரு 1/2 மணி நேரத்துக்கு மேல அழுதுருப்பேன். அழுதுட்டு அப்படி கண்ணை திறந்து இப்படி பாக்குறேன். என் உள்ளத்துல சாகணும் என்னை ஏவிட்டு நசுத்த வல்லமே, என் உள்ளத்துல சாகணும் என்னை பாரப்படுத்திட்டு இருந்த அந்த பாரம் அன்னைக்கு என்னை விட்டு போனதை என்னால உணர முடிஞ்சது. கொஞ்ச ஜனங்கள் தேவனை ஆராதித்த அந்த இடத்துல, தேவ சமூகம் இறங்கி இருந்த இடத்துல, தேவனுடைய பிரசனம் இறங்கி இருந்த இடத்துல அன்னைக்கு நான் முழங்கால் பண்ணிட்டு அழுது. அப்பா என் உள்ளத்துல தெய்வீக சமாதானத்தை வச்சேன். ஹல்லேலூயா. நல்ல வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறேன். குப்பையில கூவ வரைக்கும் ரொம்ப கேவலமா வாழ்ந்திருக்கிறேன். அப்படிப்பட்ட சமாதானத்தை நான் அனுபவிச்சதே கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம். ஹல்லேலூயா. அந்த அழுத நாளை கொஞ்சம் திரும்பி பார்த்துக்கிறேன். 25 ஆண்டுகள் தேவ சமூகத்துல ஒரு வீட்டு கூட்டத்துல என் நிலவரத்தை நினைச்சு, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நினைச்சு நான் அழுதனால், அன்பான தேவனுடைய பிள்ளைய, இந்த உலகம் உன்னை எப்படி பார்க்கணும்னு நினைக்காதே. இந்த உலகத்தின் பார்வைக்கு எப்படி இருக்கிறதுலாம் கிடையாது. உன் வேதனைகளையோ உன் துக்கங்களையோ ஒருபோது இந்த உலகம் அனுசரிக்கிறதே கிடையாது, ஒத்து போறதே கிடையாது. சந்தோஷம் தான் படும். நீ கண்ணீர் விட்டினா ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படும். அழுகுறானா இந்த அழு விட்டு வரணும். ஆனா தேவ சமூகத்துல வந்து நீ கண்ணீர் விட்ட வச்சுக்கிய கர்த்தர் அதை துருத்தியில வச்சிருக்கிறாரா? ஹல்லேலூயா. அதை துருத்தியில வச்சிருக்க ஒவ்வொரு துளி கண்ணீருக்கும் இந்த ஆண்டவர் பதில் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. கண்ணீரை மதிக்கிற தேவன் நம்ம இவர். உன் கலக்கத்துல நீ விடுற பத்தியா, உன் நெருக்கத்துல நீ சிந்துற அந்த கண்ணீரை உலகம் மதிக்காது, யாருமே மதிக்க மாட்டாங்க. ஆனால் இந்த தேவன் மதிக்கிறது. ஆமென் சொல்லுவாங்களா? அன்னைக்கு கொஞ்சம் ஜனங்கள் தான் ஆராதிச்சுட்டு வந்த இடத்துல முட்டி போட்டு அழுதேன். அந்த பிரசனத்தினாலே பர்வதங்கள் கூட மெழுகு போல உருகி போகிறதாமே. என் பிரச்சனை என் போராட்டம் ஏமாத்திரம். ராமேன்னு சொல்ல பார்க்கலாம். உங்க பிரச்சனை உங்க போராட்டம் ஏமாத்திரம். ஒரு அழிலிய சொல்ல பார்க்கலாம். ஒரு விடுதலை தான். ஒரு அழிலிய சொல்ல பார்க்கலாம். நினைச்சுக்கோங்க, இந்த வருஷத்தை முடிக்க போறீங்க. கொஞ்ச நேரம் டைம் கொடுக்குறேன். என்னென்னலாம் நினைச்சு அது நடக்கல, எதெல்லாம் வேணும் விரும்பி பிரயாசப்பட்டு அது முடியல, கொஞ்ச நேரம் அப்படியே நினைச்சுக்கணும். கொஞ்ச நேரம் லாஸ்ட் நினைவா இருக்கட்டும். நீங்க விரும்பின காரியம் உங்க கண்களுக்கு எதெல்லாம் மறைஞ்சு போச்சு நினைக்கிறீங்க, எந்த நன்மையை சுதந்திரிக்க முடியாதபடி தடுமாறி போய் நிற்கிறீங்க, அதெல்லாம் கொஞ்ச நேரம் ஒரு வேலையா இருக்கட்டும், இல்ல கர்ப்பத்தின் கனியா இருக்கட்டும், இல்ல உங்க குடும்ப வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனையா இருக்கட்டும், உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இருக்கட்டும், எந்த காரியமா இருந்தாலும் சரி, உங்க கணவனுடைய பிரச்சனையா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் சரி, கொஞ்ச நேரத்தை வீட்டுக்கு முடிகிற வரைக்கும் அப்படியே கொஞ்சம் நினைச்சுக்கிட்டே இருங்க. இயேசுவின் நாமத்தினாலே அதை அப்படியே கர்த்தர் உங்களுக்கு வாய்க்க பண்ணுவாராக. ஹல்லேலூயா. 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 25 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஒரு சின்ன வீட்டு கூட்டத்துல ஒருவேளை சாப்பாட்டுக்காக போன என்னுடைய வாழ்க்கையை இயேசு மாற்றினார். ஹல்லேலூயா. அதன் பிறகு அந்த போதகருடைய தொடர்பு எனக்கு ஒரு பெயிண்டிங் வேலை வாங்கி கொடுத்தாங்க. பெயிண்ட் அடிச்சுட்டு ஆண்டவரை தேட ஆரம்பிச்சு, அதன் பிறகு அங்கிருந்து வில்லிவாக்கு பகுதிக்கு வருவதற்கு கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். வில்லிவாக்கு பகுதிக்கு நான் வந்த பிறகுதான் அங்கே ஒரு திருச்சபையை கர்த்தர் எனக்கு காண்பித்தார். அதற்கு போன அந்த ஆரம்ப நாளை என் வாழ்க்கையில நான் மறக்கவே மாட்டேன். எந்த லெவலுக்கு போனாலும் ஆண்டவரை அந்த ஆரம்ப நாளை மாத்திரம் மறக்காது இருக்கிற கிருபையை கொடுங்கப்பா செஞ்சுக்குவேன். அப்பா அம்மா உறவுகள் அத்தனை பேரும் அதே பரிசுத்தத்துல நல்ல நிலவரத்தில் இருந்தாலும் அவர்களை போய் பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை, நிறைய பிரச்சனைகள், என் உறவுகளை சாகரிக்கிறது, என் குழந்தைகளை சாகரிக்கிறது தேடிட்டு இருந்த அந்த காலகட்டங்கள். அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு வழி இல்லாம ஒரு கிழிஞ்சு போன ஒரு வேஷ்டி கட்டிக்கிட்டு, இலவச வேஷ்டி, அரசாங்கம் போற வேஷ்டி 4 இடத்துல கிழிஞ்சிருக்கும், தச்சுனா போட்டுக்கிட்டு இருப்பேன். காலில் போடக்கூட செருப்பு இல்லாம என் பெரிய மகளுக்கு வயசு 8, என் சின்ன மகளுக்கு வயசு 7, அல்ல கோலமான நிலவரத்தில் அன்னைக்கு ஆண்டவர் இயேசுவை தேடி நாங்கள் திருச்சபைக்குள்ள கால வச்சோம். ஹல்லேலூயா. வந்தவர்களை எல்லாம் வாழ வைத்து அடங்கு பார்க்கிற ஒரே ராஜா இயேசு ராஜா ஒருத்தர் மாத்திரம் தான். ஹல்லேலூயா. என்னிடத்துல வருகிற ஒருவனையும் நான் புறமே தள்ள மாட்டேன்னு சொன்ன ராஜா இவர். ஹல்லேலூயா. நான் இயேசுவை தேடினதை இயேசு பார்த்தார். நான் இயேசுவை தேடினதை
சபையை நடத்துகிற போதகரும் பார்த்தார். ஹல்லேலூயா. எல்லாம் மாறி போச்சு. இன்னைக்கு தூக்கத்துல கூட நினைச்சது கிடையாது. தூக்கத்துல கூட நான் ஊழியக்காரனா மாறுவேன்னு நினைச்சே பார்த்தது கிடையாது. வேதம் சொல்லுகிறது, சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்புகிற பொழுது அவர்கள் சொப்பனம் காண்கிறவர்கள் போல் இருந்தார்களாம். ஹல்லேலூயா. சீயோன் சொன்னா சபை. ஹல்லேலூயா. இந்த கிறிஸ்துவ அப்போஸ்தல சபைக்குள்ள கால வச்சிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் இன்னைக்கு சீயோனாவே பார்க்கட்டும். அவராவே செல்ல பார்க்கலாம். எந்தெந்த சிறையிருப்புக்குள்ள இருந்தாலும் சரி, எந்தெந்த பிரச்சனைகளுக்கு முடிவு தெரியாம நீங்க அலக்கழிச்சு அங்கலாய்த்து புலம்பிக்கிட்டு இருந்தாலும் சரி, கர்த்தர் உங்கள் சிறையிருப்பை எல்லாம் மாற்றி சொப்பனத்தை போல மாற்றி நாளைய விடியில் உங்களுக்காக ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுப்பாராக. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அதாவது குழந்தைகளை ரொம்ப என்கரேஜ் பண்ணுவோம். சர்ச்செல்லாம் பார்த்துருக்கீங்களா? ரொம்ப விரும்புவார் இயேசு. ரொம்ப விரும்புகிற ஒரு பகுதியில் குழந்தைகளை ரொம்ப ரொம்ப நேசிப்பார். ஏன் தெரியுமா? நம்ம பார்வைக்கு நம்ம பிள்ளைகளை எப்படி பார்ப்போம்? பிள்ளைகளை தான் பார்ப்போம். இல்லை, எல்லாரும் அப்படிதான் பார்ப்பாங்க. பெற்றோர்கள் அப்படிதான் பார்ப்பாங்க. ஆனால் இந்த ராஜா எப்படி தெரியுமா பார்க்கிறாரு? ஒவ்வொரு குழந்தையும் அது ஒரு சந்ததி. ஹல்லேலூயா. அது ஒரு பரம்பரை. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு பரம்பரையா பார்க்கிறாரு நம்ம பிள்ளைகளை. ஒரு சந்ததியா பார்க்கிறாங்க. நாம் அனுபவிக்கிற வேதனைகள், நாம் அனுபவிக்கிற நிந்தனைகள், நாம் அனுபவிக்கிற பிரச்சனைகள், போராட்டங்கள் நம்மளோட முடிஞ்சிருந்தோம். நம் பிள்ளைகள் கிட்ட அது நிழல் கூட படக்கூடாது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அது ஆசீர்வாதமா இருக்கிற ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்படிதான் அந்த ஆண்டவர் என்ன சபையில வச்சு ஆசீர்வதிச்சார். இன்னைக்கு எந்த ஊர்ல வாழ முடியலன்னு சொல்லிட்டு ஓட்டமோ, எந்த ஊர்ல இவங்க கொலை செய்யணும் தேடிட்டு இருந்தாங்களோ, அதே எல்லைகளுக்குள்ள நம்மளை கிணத்துக்குரிய பாஸ்டா மாத்திட்டாரு. என் பெரிய மகள் பிஎஸ்சி எம்எஸ்சி, அவர் கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர், திருமணம் முடித்து அவர்களுக்கு ஒரு பெண் குழந்தை உண்டு. என் சின்ன மகள் நர்ஸ், அவர்களுக்கு திருமணம் முடித்து அவர்களுக்கு 2 குழந்தைகள் உண்டு. கர்த்தர் தாத்தாவா மாத்திட்டாரு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ராஜா பிறந்திருக்கிறாரு. ராஜா பிறந்தாராம். ஞானி கல்வி மாற்றம் சொன்னது. யூதருக்கு ராஜா பிறந்தாரு. ராஜா பிறந்ததால உலக சரித்திரமே 2ஆக பிரிக்கப்பட்டது. இந்த ராஜாவின் சமூகத்துல யாரெல்லாம் கடந்து வந்து என் உள்ளத்துல பிறகு ராஜான்னு சொல்லி ஏன் ஹார்ட்ட திறந்து விடுறாங்களோ, அந்த மனிதனுடைய வாழ்க்கை சரித்திரத்தை இந்த ராஜா 2ஆ பிரிச்சிருவார். ஒரு ஆமென் சொல்லுவாங்களா? ஹல்லேலூயா. நம்புங்க. இயேசு ராஜா இன்னைக்கும் நீங்க கூப்பிட்டா வர ரெடியா இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஜீவனோட ஹல்லேலூயா. அப்பா நல்லா கைரேகை பார்ப்பாரு. நல்லா கைரேகை குடிப்பாரு. சென்ட்ரல் கவர்மெண்ட் சர்வெண்ட். அப்பா போஸ்டர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. நல்லா குடிப்பாரு. நல்லா கைரேகையை பார்ப்பாரு. அப்ப சென்ட்ரல் ஜெயில். இப்ப புழல் போயிடுச்சுல. சென்ட்ரல் எப்படின்னா உள்ள இருக்கிற அக்கிஸ்ட் இந்த பக்கம் இருக்கும். அந்த பக்கம் பார்க்க வர விசிட்டர்ஸ். நடுவில் ஒரு சின்ன கேப் இருக்கும். இந்த பக்கம் ஒரு காவல்துறை அதிகாரி, அந்த பக்கம் ஒரு காவல்துறை கை கட்டி அடிப்பாங்க. ஏன்னா பூச்சியில ட்ரக் எல்லாம் கொடுக்க போறாங்க, பணம் கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு கை கட்டி அடிச்சுட்டே இருப்பாங்க. அப்ப அந்த பக்கம் பார்க்க வர எங்க அப்பா பார்க்கும் போதெல்லாம் அழுவாரு. எங்களை பார்த்து அழுவாரு. கருதி அழுவாரு. நான் சொல்லுவேன், அடாதப்பா ஏப்பா அழுவுறீங்க? போப்பா வந்துருவோம். ஒரு நாள் சொன்னாரு, நான் எதுக்கு தெரியுமா அழுவுறேன்? இந்த கையில ஆயுள் ரேகைன்னு சொல்லிட்டு ஒரு ரேகை வருதுடா. இந்த ரேகை சொல்லுது நீ 33 வயசுல செத்து போயிடுவேன்னு இந்த ரேகை சொல்லுதுன்னு சொல்லிட்டு நல்ல ஜாதகத்தை கணிக்கக்கூடிய தகப்பனாக டாப் லெவல் பீப்புள்ஸ் பார்ப்பாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு. 19 வயசுல நான் ஜெயிலுக்குள்ள இருந்தேன். அப்படியே கல்யாணம் பண்ணி 2 குழந்தை லவ் பண்ணி 2 பொம்பளை பசங்க ஆயிடுச்சு. என்னுடைய தண்டனை நாட்கள்லாம் முடிச்சு நான் வெளியே வரும்போது என் வயசு 31. வெளியே வந்து திரும்பி பார்த்தா பரதாம இருக்கு குழந்தைங்க. என் மனைவி யாருக்காக வாழணுமோ இல்லையோ இந்த 2 வருஷம் குழந்தைங்களுக்காக வச்சு வாழ்ந்துங்களோ எதையாச்சும் சேர்த்து வச்சுன்னு சொல்லி எல்லா எஃபெக்டும் போட்டேன். எங்க அப்பா சொன்னேன், அந்த 33 வயசு வந்துருச்சு. உண்மைதான். அந்த 33 வயசுலதான் உலகத்துக்கு செத்து நீதிக்கு பிழைக்க இந்த ஏசப்பா என்னை சபைக்குள்ள கொண்டு வந்து சேர்த்தேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு 57 வயதை கடந்து போய் கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடலாமா? செபிக்கணும்னு விரும்புறீங்கன்னா, ஒரு பெரிய விடுதலை இன்னைக்கு வேணும்னு விரும்புறீங்கன்னா, ஆண்டவரிடத்திலிருந்து நன்மையை பெற்றுக்கொள்ள விரும்புறீங்கன்னா, உங்களுக்காக ஒரு சின்ன ஜெபத்தை மாத்திரம் பண்ணி நான் ஐயா கிட்ட கொடுத்துற மாதிரி எல்லா கண்களை கொண்டு பாருங்க.